Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. ஸ்னீக்கர்ஸ்லாம் பண்ணுறோம் இல்லையா? இப்போ நைக்கி, ஆடிடாஸ் இதெல்லாம் எல்லா ஸ்னீக்கர்ஸும் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் பண்ணிகிட்டு அந்த துறையிலேயே நிறைய தாய்வானீஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு இருக்கிறதுனால அவங்க ஒரு தாய்வான் கிளஸ்டரை எங்களுக்கு பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. எனவே அவர்களோட ஒரு அசோசியேஷனோட சேர்ந்து தாய்வானீஸ் இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர் ஒன்று வந்து தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவில் நிச்சயமாக செய்ய போகிறோம். அதுக்கான அறிவிப்பு தான் இன்றைக்கி வந்துச்சு. சிப்காட்டோட பர்ஃபார்மன்ஸ் ஒன்று மட்டும் சொல்கிறேன். பல்வேறு இடங்களில் நீங்கள் உருவாக்கிட்டு வரோன்னு சொல்கிறீங்களே, அதில் ஒரே ஒரு டேட்டா மட்டும் நான் நிச்சயமாக உங்களுக்கு சொல்லணும். 73லேருந்து 2021 வரை 73லேருந்து 2021 வரை தமிழ்நாட்டில் 24 சிப்காட் தான் உருவாக்கப்பட்டுச்சு. சரிங்களா? 2021 வரை 24 சிப்காட்டுகள். அதிலும் வந்து இந்த கடந்த 2011லேருந்து 21 வரைக்கும் 2 புது டிஸ்ட்ரிக்ட்லாம் பண்ணாங்க. இந்த பரவலாக்கப்பட்ட வளர்ச்சி மீது எவ்வளோ நம்பிக்கை வைத்திருந்தால் மன்மிகு திராவிட நாயகன் அவர்களின் ஆட்சி அமைப்பெற்றவுடன் இப்போ இந்த ஒரு 3-4 ஆண்டுகளில் மட்டுமே 30 புதிய சிப்காட்டுகளை அறிவித்திருக்கிறார். அதை தாண்டி 9 புதிய டிஸ்ட்ரிக்டில் அது வந்திருக்கு. ஸோ இப்போ நீங்கள் ஓவராலாக பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் இன்னும் எடுக்கிறது எல்ஏ இஷ்யூ பண்ணியிருக்கிறது, எல்பிஎஸ் இஷ்யூ பண்ணுறதுலாம் பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ 34 டிஸ்ட்ரிக்டில் இப்போ சிப்காட் தொழில்பூங்காக கொண்டு வந்து சேர்த்தாச்சு. இப்போ சென்னை டிஸ்ட்ரிக்ட்டு, இப்போ மயிலாடுதுறை, இது போன்ற ஒரு சில இடங்களில் மட்டும்தான் இன்னும் 4 டிஸ்ட்ரிக்டில் மட்டும்தான் நம்ம சிப்காட் இன்னும் இல்லை. எனவே எங்கெல்லாம் முடியுமோ அங்கெல்லாம் புதிய தொழில் வளர்ச்சியை கொண்டு வந்து சேர்ப்பதற்காக மாண்புமிகு திராவிட நாயகன் அவர்கள் உழைத்து கொண்டிருக்கிறார். உங்களுக்கு அதில் இன்னொரு ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு செய்தி இன்னைக்கு சொன்னோம். 48,000 சில்லற ஏக்கர் நிலத்தை எடுத்திருக்கோம். அதில் எல்லாரும் நிறைய பேர் சொல்கிறாங்க நஞ்ச நிலத்தை எடுக்கிறாங்க. நாங்கள் கணக்கு போட்டே பார்த்தோம். நாங்கள் எவ்வளோ தான் ஆக்சுவலாக எடுத்திருக்கோம்னு கணக்கு போட்டு பார்த்தோம். 0.96 0.96%, 1% கீழ் தான் நஞ்ச நிலங்களை எடுக்கிறோம். அதுவும் எப்போ எடுக்கிறோம்னா வேற வழி இல்லாமல் 2 பெரிய பாக்கெட். இப்போ நான் அரசு புறம்போக்கு ஒரு சைடில், இன்னொரு பக்கத்துலேயே அரசு புறம்போக்கு இருக்குது. இது 2த்தையும் சேர்த்தா பெரிய யூனிட்டாக பண்ணலாம் அப்படின்னும் போது அந்த வழித்தடத்துக்கோ இல்லை 2 சைடில் பட்டாதாரர் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஒரு இடத்துல மட்டும் எடுக்க வேண்டியதாக இருக்குது. இல்லை அவங்களதே நஞ்ச நிலமாக இருக்குது, அதில் நாங்கள் எடுத்துக்கலாம் பரவாயில்லன்னு அவங்க கொடுக்கும்போது இப்படிப்பட்ட அசாதாரண சூழ்நிலைகள் தான் நஞ்ச நிலங்கள் சிப்காட்டுக்காக எடுக்கப்படுகிறது என்ற தகவலையும் இன்று கூறுகிறேன். நீங்கள் எப்படி அதை வந்து நீங்கள் ரொம்ப ரொம்ப கரெக்டான கேள்வி நான் சரியான நேரத்தில் கேட்டீங்க. இன்றைக்கி நம்ம வின்ஃபாஸ்ட் பற்றி பேசியிருந்தோம் சட்டமன்றத்தில். நீங்கள் கேட்டிங்களா? அதில் வின்ஃபாஸ்ட் நிறுவனம் தமிழ்நாட்டுக்கு வர்றது எவ்வளோ பெரிய, நம்ம எப்படி போராடி அதை கொண்டு வந்தோம் உங்களுக்கு தெரியும். வேறு மாநிலத்துக்கு போக வேண்டியது கடைசி ஒரு 3-4 வேளையில் மறுபடியும் முதலமைச்சர் கொடுத்த அந்த உற்சாகத்தில் நேராக போனோம், பேசணும், முடிச்சு கூட்டின்னு வந்துட்டோம். எல்லாம் கூட்டின்னு வந்துட்டோம் நிறுவனத்தை, மிகப்பெரிய தொழிற்சாலை. ஆனால் அவங்க வந்த பிறகு நாங்கள் கிரவுண்ட் பிரேக்கிங் செரமனி அப்போ, அடிக்கல் நாட்டு விழா அப்போ அவங்க சொல்கிறாங்க ஆட்கள் இங்கே கிடைக்குமா தெரியல, நாங்கள் எப்படியும் மற்ற மாநிலங்கள்லாம் போகணும்னு நினைக்கிறேன், மற்ற பகுதிகளெல்லாம் தமிழ்நாட்டுக்குள்ளே மற்ற மாவட்டங்களுக்கெல்லாம் கூட போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க பேசினாங்க. சட்டுன்னு உடனே நானும் சரி மாண்புமிகு பாராளுமன்ற உறுப்பினர் அருமை கவிஞர் கனிமொழி அவர்களும் உடனடியாக சொன்ன, நீங்கள் தமிழ்நாட்டுக்கு பற்றி உங்களுக்கு இன்னும் தெரியல முழுசா, தமிழ்நாட்டில் மட்டும்தான் எங்கு சென்றாலும் நிச்சயமாக உங்களுக்கு தேவைப்படும் அளவை விட அதிக திறன் பெற்ற மாணவர்கள் கிடைப்பார்கள் என்று கூறி உடனடியாக மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களிடம் பேசி இந்த மாண்புமிகு மூலம் ட்ரெயின் பண்ண ஸ்டாஃப் எல்லாம் வச்சு அங்கே இருக்கிற பாலிடெக்னிக் ஸ்டூடெண்ட்ஸை பிடிச்சி ஒரு 4 சுற்றுவட்டார பகுதியில் எல்லா தொகுதிகளிலும் ஆட்களை எடுத்து 344 பேரை செலக்ட் பண்ணி அதில் 304 பேர் அவங்களுக்கு இன்டர்வியூ ட்ரைனிங் வரைக்கும் கொடுத்தோம். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.